Hello dear friends and dearest enemies. ஓகே, இன்றைக்கு எதை பற்றி உங்களோட கதைக்கு போகிறேன்னு இல்லை, என்னட்டு இருக்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். எத்தனை பேர் இதில் ஒன்றிலையுமே நான் ரிஜெக்ட் ஆகலை, எல்லாத்துலேயும் போன போக்கில் செலக்ட் ஆகிடுன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறாங்களே இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். பட் ரிஜெக்ஷன் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான தெளிவொன்று கிடைக்கும். ஓகே, இப்போ வீடியோவுக்கு போவோம். ஓகே, இப்போ எதுக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன, அதெல்லாம் இதில் கதைக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னடா இது ரிஜெக்ட் ஆனதுக்கு போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறான்னு என்று நீங்கள் யோசிக்கிறது விளங்குது. ஏனெண்டா இப்போ நீங்கள் ரிஜெக்ட் ஆகிற ஒன்றில் அடுத்த முறை நீங்கள் டாப்பில் நிற்பீங்க. அதாவது கிட்டத்தில் நான் கேள்விப்பட்ட ஒன்று, ரிஜெக்ஷன் இஸ் அ இன்ஜெக்ஷன். அதாவது அந்த ரிஜெக்ட் ஆகிறது நீங்கள் எதுக்காக ரிஜெக்ட் ஆனீங்களோ அதை செய்ய சொல்லி உங்களை தூண்டும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்ததுண்டா அதுக்கு நாங்கள் போய் டேப்லெட் எடுக்கிறோம், இல்லை இன்ஜெக்ஷன் போடுறோம். ஸோ இதன் மூலம் வருத்தம் மாறுதுன்றா அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது, வருத்தம் மாறுது. ஓகே, அதை போட்டதால் வருத்தம் மாறல, அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. ஸோ அதை வச்சு வருத்தம் மாறுது. ஸோ அதை மாதிரி இப்போ நீங்கள் எதுலையாவது ஒன்று சக்ஸஸ் ஆகணுமெண்டா கன்ஃபார்ம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க, உங்களுக்கு தோல்விகள் கிடைச்சி கொண்டிருக்கும். ஸோ அந்த தோல்விகளை பார்த்து நாங்கள் பயந்துட்டு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டோம்டா நோகும், ஊசி குத்தோணும். ஸோ அதை பார்த்தோம்டா வருத்தம் மாறாது, நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்காது. ஸோ தோல்விகள் கண்டு பயப்படாமல் ரிஜெக்ஷனாக நான் இதில் டொப்பாக வருவேன். ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச்.